தமிழ்ல அஃறிணை உயர்திணைன்னு பிரிப்பார்கள். மனிதர்களே உயர்திணை அப்படின்னு சொமானாச்சிக்கு சொல்றாங்க. ஏன்னா சில பேரை பார்த்தா உயர்திணை மாதிரியே தெரியல, அவன் சாப்பிடும்போது பார்த்தா போறோம், அவன் கண்டிப்பா உயர்திணை இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு 1/2 HP மோட்டர் ஓடுற மாதிரி சாப்பிட்றவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுங்களா? அதாவது ஏதோ காட்டில் விட்ட மாடு மேயற மாதிரி இலைக்குள்ள அப்படியே மேய்ஞ்சு நம்ம இலையை இழுத்துருவானோன்னு பயந்து அதை பாதுகாக்கும்படியா பல பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சார் உங்க இலை அது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பான். இவங்களெல்லாம் சமாளிக்கணும். அப்போ மனுஷனை உயர்திணைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மைக் உயர்திணையா? இந்த ஸ்டாண்ட் உயர்திணையா? அதுக்கு தமிழ்ல என்ன பேர் வச்சிருக்கான்? இலக்கணத்துல அஃறிணை அப்படின்னு பேர் வச்சான். இது மனிதனை உயர்திணை என்று சொன்ன தமிழ் இது போன்ற ஜடப்பொருள்களை எல்லாம் அஃறிணை அஃறிணை. அதுலயே ஒரு அழகு சொல்லட்டுமா? உயர்திணைங்கிறதுக்கு எதிர் இருந்தா என்ன இருக்கணும்? தாழ்த்திணைன்னு இருக்கணும். தமிழனுடைய அபிப்பிராயம் உலகத்தில் தாழ்ந்தது எதுவுமே கிடையாது என்று முடிவு பண்ணி உயர்திணைக்கு எதிராக உயர்திணை உயர்வு அல்லாத திணை, அஃறிணை அது இல்லாத துணை, அவ்வளவுதான். உயர்ந்தது உயர்ந்தது அல்லாதது அது தாழ்ந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற அர்த்தத்திலே அஃறிணை என்ற வார்த்தை உருவானது. நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தா அது பேப்பர்ல தானே அச்சா இருக்கு, அப்போ அது ஒரு அஃறிணை பொருள் தானே. என் வாழ்க்கையில் என்ன ரொம்ப உலுக்கின ஒரு வரி, புத்தகங்கள் உயர்திணை புரிந்து கொள்ளுங்கள். புத்தகங்கள் உயர்திணை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஏன்? இவ்வளவு உயர்திணை மனிதர்கள் உள்ளே இருக்கிற புத்தகம் எப்படி அஃறிணையாக ஆக முடியும்? மனிதன் உயர்திணை, திருவள்ளுவர் உயர்திணை, கம்பர் உயர்திணை, இளங்கோடிகள் உயர்திணை, நமக்கு பாரதி உயர்திணை, பாரதிதாசன் உயர்திணை, முத்துக்குமார் உயர்திணை, வைரமுத்து உயர்திணை. உயர்திணை மனிதர்கள் கருத்து உள்ளே இருக்கிற புத்தகம் எப்படி அஃறிணையாக மாற முடியும்? அந்த ஒரு வரி ஒருத்தர் எழுதியிருந்தா, புத்தகங்களை அஃறிணையாக நினைக்காதீர்கள், புத்தகங்கள் உயர்திணை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு புரிதல் வந்துவிட்டா இந்த புத்தக கண்காட்சி பயனுடையதாக அமையும். நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை உங்கள் காதோடு பேசும். நீங்கள் பார்க்க முடியாத பகுதிகளை உலகத்தில் புத்தகங்கள் உங்களை கொண்டு போய் காட்டும். புரிய முடியாத பல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். அதனால் புத்தகங்களை நேசியுங்கள். அதுல ஒரு விழிப்பு இருக்கணும். நம்முடைய மனிதனுக்கு விழிப்பு ரொம்ப அவசியம். என்ன விழிப்பு? தூக்கத்திலேருந்து திறக்கிற கண் விழிப்பு மட்டுமல்ல, அறியாமையிலிருந்து விழிக்கிற ஒரு அறிவு விழிப்பு, அதுவும் சேர்ந்து இருக்கணும். நான் தஞ்சை பெரிய கோயில் விழாவுக்கு, ராஜராஜ சோழன் சதய விழாவுக்கு 2-3 ஆண்டா தொடர்ந்து வர்றேன். நான் 2-3 ஆண்டா வர்ற போதும் ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன், அந்த கவர்மெண்ட் காதுல ஏறவே மாட்டேங்குது. என்ன தெரியுங்களா? தி பிக் டெம்பிள்னு போட்டிருக்கிறாங்க. ஏங்க இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அது பிக் டெம்பிள்னு போடலாமா? இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒரு பெரிய ஆள் வந்தால் குண்டப்பா வராருன்னு சொல்லுவோமா? பெரியப்பான்னு சொல்றது எப்படி? பெரியப்பாங்கிற வார்த்தை எப்படி? குண்டப்பா வராரு அப்படின்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். பிக் டெம்பிள்னா குண்டு கோயில்னு அர்த்தம். அது பெரிய குண்டு கோயிலா? சார் இங்கிலீஷில் எத்தனை வார்த்தை இருக்குது? கிரேட், கிராண்டியூர், மெக்னிஃபிஷியன்ட், எவ்வளோ வார்த்தை இருக்கு தெரியுமா இங்கிலீஷில் அதனுடைய பெருமையை சொல்றதுக்கு. எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கோ, தி பிக் டெம்பிள் ஆஃப் தாஞ்சூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தி தாஞ்சூர் டெம்பிள் தி கிரேட்னு போடு. கிரேட்டுங்கிறது வேற, பிக்குங்கிறது வேற. கிரேட்டுங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை. நானும் 3 தடவையா தஞ்சை பெரிய கோயில் விழாவில் சொல்றேன், அது இன்னும் நடைமுறைக்குள்ளேயே வரல. நாங்கள் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டால் நாட்டுக்கு நல்லது. இது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை, நான் சொல்ற பல விஷயத்துல கேட்டா நாட்டுக்கு நல்லது, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆங்கிலத்தில் எவ்வளவு பெரிய சொல் பிக்குங்கிறது என்ன வார்த்தை, அதே சமயத்தில் கிராண்ட், கிராண்டியூர், கிராண்ட், அதாவது மெக்னிஃபிஷியன்ட், நூற்றுக்கணக்கான வார்த்தை இருக்குது. அந்த டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட், கரெக்டா நாம பார்த்து போடணும். தீபம்னா பார்த்தசாரதின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? தீபம்னா பார்த்தசாரதி எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் நாங்கள் பட்டிமண்டபத்தில் பேசும்போது நடுவராக வந்து உட்காந்து பேசுவார். நாங்கள்லாம் ஒரு கதைக்கு அடிமை. இன்னும் சரியா சொல்லட்டுமா, நான் ஜிப்பா போட ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவர் கதையில் வர ஹீரோ ஜிப்பா போடுவான். ஜிப்பா போட்டிருப்போம் அரவிந்தன், அவருடைய கதையில் வர ஹீரோ. நாங்கள் அந்த ஹீரோவோ ஆனமோ இல்லையோ, ஆனால் அவருடைய கதையை படிச்சுட்டு தான் நாங்கள் இந்த ஜிப்பா போடணும் ஆரம்பித்தோம். சார் ஸ்மால் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னு போட்டிருந்தான் சார்.
டிரான்ஸ்லேஷன் போட்டிருந்தான் சிறுநீர் பாசனம். என்ன அக்கிரமம் அது! டிரான்ஸ்லேஷன் எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு கவனமா இருக்கணும் நாம அதுல. இது பிக் டெம்பிள் போடாதீங்க, டெம்பிள் தி கிரேட், டெம்பிள் தி கிராண்ட், அது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை யோசிச்சு தயவு செய்து போடுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா சொற்கள் சாதிக்கக்கூடியவை உலகத்தில் வேறு எதுவும் சாதிக்க முடியாது. மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம். யாரு? பாரதி வாக்கு. நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அந்த சொல் மந்திரம் மாதிரி இருக்கணும். சார், வாழ்க்கையில நீங்க காட்டுல மேட்ல போய் தவம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சீலத்தோடு வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் அது மந்திரம் தான். தனியா உட்கார்ந்து மந்திரத்தை ஜபிச்சாதான் மந்திரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் இல்லை. ஓ எண்ணெய் சுத்தமா நிர்மலமா இருந்தா நீ என்ன சொன்னாலும் மந்திரம். இந்த கிளாரிட்டி இன்னும் பல பேருக்கு வரல. இங்க இந்த ஊர்ல ஒரு கதை எழுதி வச்சா இந்தியாவில், ஞாபகம் இருக்கா? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான். என்ன அர்த்தம்? யாரோ ஒரு சாமியார் வந்தாரு, உட்கார்ந்தாரு, பசிக்கும் போல் இருக்கு, இந்த அம்மா சாப்பாடு போடுறேன் அப்படின்ட்டு உள்ள போச்சு. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, ஏதோ வேலையா எல்லாம் மறந்துருச்சு. அப்புறமா எச்சையிலே கொண்டாந்து வெளியே போட வரும்போது அந்த சாமியார் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து பதறி போய் மறந்துட்ட சாமி அப்படின்னு அவர் அப்படியே முறைச்சு பார்த்தார். ஏன்னா 12 வருஷம் தவம் முடிச்சுட்டு அவர் வரும்போது மரத்தில் ஒரு கொக்கு அவர் மேலே எச்சம் போட்டுது. 12 வருஷம் பசியில் அப்பதான் முழிக்கிறாரு, கொக்கை பார்த்தாரு, எரிஞ்சு போச்சு. நம்ம எவ்வளவு பெரிய முனிவர்னு இந்த அம்மாவை ஒரு முறைச்சாரு. அப்ப வேற ஒண்ணும் கேட்கல. ஏன்டா டேய், என்ன கொக்கு நாடா நினைச்ச? இன்னும் நீ பார்த்தா நான் எரியறதுக்கு. எடடே, நான் என்ன கொக்கு நாடா நினைச்சேன்? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா ஒரு பாட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? காட்டுல மேட்ல பூஜையில அங்க இங்க போய் தவம் ஒன்றும் அவசியம் இல்லை. வீட்டுல செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சு எல்லாத்தையும் அன்பா இருந்தா அவர்களுக்கு தவ வாழ்க்கை வாய்க்கும். இவன் 12 இயர்ஸ் உட்காந்து என்ன பண்ணானோ அந்த அம்மா அதை 12 மினிட்ஸ் இல்லை 12 செகண்ட்ஸ்ல பண்ண. அந்த முனிவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? வாட்ஸ்அப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக்கு இல்லை, யூடியூப் இல்லை, செல்போன் இல்லை. அங்க நடந்தது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? பரவறதுக்கு வழி இல்லைல்ல, எப்படிமா தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருவரும் தம்முடைய கடமைகளை சரியாக செய்தால் அவர்களுக்கு கடவுள் இந்த ஆற்றலை தருவார். எப்பேற்பட்ட நாடு! கர்மயோகத்தை பத்தி வலியுறுத்திய நாடு. இப்போ போய் பாருங்க, வடநாட்டில் யாரோ போலே பாபாவாம், அதை போலி பாபான்னு போடுங்கடா. ஏன்டா போலே பாபான்னு போடுறீங்க? ஏன் சார், அவன் அறிவாளி சொன்னானா, என்ன என் காலடி மண்ணை எடுத்தா நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருப்பீங்கன்னு. இதை விட ஒரு வெக்கங்கெட்ட வேலை இந்த உலகத்தில் இருக்குமா? அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடி போனதுல 82 பேர் செத்து போயிட்டான்னு பேப்பர்ல படிக்கிறமே. இது நாடா சுடுகாடா? ஒரு அறிவு வரவானா? எவன் காலடி மண்ணையாவது எடுத்து நாம நம்ம வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டா நம்ம சௌரியமா இருப்போம்னு நினைச்சா, ஏண்டா உன் உழைப்புல நீ முன்னுக்கு வர மாட்ட, உன்னுடைய முயற்சியில நீ முன்னுக்கு வர மாட்ட. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய தவம், உன்னுடைய முயற்சி உனக்கு பெருசு இல்லை. எவன் காலடி மண்ணையோ எடுத்து வச்சா நீ என்ன முன்னுக்கு வர முடியுமா? 82 பேர் செத்து போயிட்டாங்க சார். அதுல ஒரு பெரிய கொடுமை, இன்னும் அவன் அரெஸ்ட் ஆகல சார். இன்னும் அவன் அரெஸ்ட் ஆகல சார். அவனை காப்பாற்றுறதுக்கு 10 கயவாளி பையன் இருக்கான் சார். அவனை காப்பாற்றுறதுக்கு 10 கயவாளி பையன் இருக்கான். என்ன நாடு இது? யோசிச்சு பாருங்க. என் காலடி மண்ணை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா சௌக்கியமா இருப்பீங்க அப்படின்னா, அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடிச்சுங்களாம் கூட்டம். ஸ்டாம்பேடு, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து செத்து போட்டாங்க அப்படிங்கிறான். இந்த நாட்டில் அறிவு எப்படி வளரும்? ஐயா, வினோபா பாவே, ஆச்சாரியா வினோபா பாவே காந்தியினுடைய மிகப்பெரிய தொண்டர், உங்களுக்கு தெரியும். அந்த வினோபா கிட்ட ஒருத்தர் போறாரு. போய் என்ன கேட்டார் தெரியுங்களா? அவரு, ஐயா, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் பார்க்கறதுக்கு நரேந்திரன் ஒரு பையன் போனான். அந்த நரேந்திரன் தலைமையில் அவருடைய கையை வச்சாரு. அப்பவே அந்த நரேந்திரன் ஞானியாகி விவேகானந்தரா வசந்துட்டாரு. ஓ, இப்ப ராமகிருஷ்ணர் இல்லை, நீங்க தான் இருக்கிறீங்க. நான் ஒரு நரேந்திரன் மாதிரி வந்திருக்கிறேன். என் தலையில கை வச்சு என்னை விவேகானந்தரா ஒஸ்துங்களே அப்படின்னு. உடனே ஆச்சாரியா வினோபாபாவே சொன்னார், செஞ்சிடலாம். இந்த செகண்ட் உன் தள்ள நான் கை வச்சு உன்னை விவேகானந்தரா ஆக்கிடலாம். ஆனா ஒரு கஷ்டம் என்ன, வெளியில போன உடனே வேற எவனாவது கையை வச்சான்னு வச்சுக்க, நீ மறுபடியும் அதே ஆளா மாறிடுவே. அப்ப அது வேஸ்ட் தானே. என்ன சொல்றீங்கன்னா, நீயா விவேகானந்தராக ட்ரை பண்ணு,
அடுத்தவன் தலையில கையை வச்சு விவேகானந்தர் ஆகணும்னு ஆசைப்படாத, புரியுதா? ஏன்னா நீயாவே விவேகானந்தர் ஆயிட்டா உன்னை எந்த பயலும் மாற்ற முடியாது. இந்த அடிப்படை கருத்தை நம்ம உள்வாங்காம எவனாவது நமக்கு கொடுக்க மாட்டானா? எவனாவது இப்ப பாருங்களேன், டிவியில விளம்பரம், இந்த மாலையை நீங்கள் போட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் கடன் முழுவதும் சரியாகிவிடும். ஏன்டா கடன் வாங்குற நீ? முதல்ல நீ உருப்பிடுவியா? கடன் வாங்குறவங்க எங்கேயாவது உருப்பிட முடியுமா உனக்கு? இதை போட்டால் பெண்கள் வசியமாவார்கள். இருக்கிறவளையே உன்னால சமாளிக்க முடியல, இந்த லட்சணத்துல உனக்கு என்னத்துக்கு இன்னொருத்தி வேற? என்னென்ன அழும்பு உண்டோ அத்தனை அழும்பு பண்றாங்க. இந்த அறியாமையிலேருந்து இந்த மக்களை மீட்டு எடுத்து மேலே கொண்டு வருவது அப்படின்னா, அவர் சிவவாக்கியர் பாட்டு ரொம்ப அழகாக சொன்னார். தம்பி நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார். எனக்கு கூட ரொம்ப நிறைய மனப்பாடம் இருந்ததுங்க. பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் மறந்துடுச்சுங்க. நான் மறந்து போச்சுன்னு துளி கூட வருத்தப்படலைங்க. ஏன் தெரியுங்களா? வயசாக ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது தான் சௌக்கியமாக இருக்கிறதுக்கான வழியை ஒழிய, வயசானதுக்கு அப்புறம் எல்லாம் ஞாபகத்திலே இருந்ததுன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட்டத்தார் பாட்டு சொன்னார் பாருங்க, மந்தியன ஒரு குந்தி இருந்து, அதாவது வயசாகி உட்காந்துருப்பான், காது உனக்கு கேட்காது, கடவுளா பார்த்து ஆஃப் பண்ணிட்டார். இது கேட்டு என்ன கேட்காட்டி என்ன அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டார். சும்மா இருக்க வேண்டியதானே? அங்கே ஃபோன் அடிக்கும். இந்த மருமக அப்படி போய் அந்த ஃபோனை எடுத்த உடனே இந்த இது கேட்கும், யாரு? அவ சொல்லுவா, யாரா இருந்தா உனக்கு என்ன? தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டு, தெரிஞ்சு இப்ப என்ன ஆக போகுது உனக்கு? ஏமா கோவப்படுற? சொல்றதா இருந்தா சொல்லு, சொல்ல அட்டி போ. அவ புருஷன் வந்த உடனே சொல்லும், எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்றான்ப்பா, உன் பொண்டாட்டி ஓடி போய் எடுக்கிறாப்பா. எதுக்கு தேவை? அதெல்லாம் நமக்கு வயசாகி போச்சு. என்னமோ அந்த வீட்டில் 2 இட்லி போடுறாங்க, சாப்பிட்டோமா, தூக்கம் வந்துதா தூங்கணுமா, தூக்கம் வரலையா வெளியில போய் பேசாம திண்ணையில் உட்காந்துக்கிட்டோமா, போற வரைக்கும் நிம்மதியா இருந்தோமா. நான் வேடிக்கை சொல்லல, வயசாக வயசாக மறதிய மாதிரி ஒரு சொர்க்கம் உலகத்தில் வேற இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இந்திய தத்துவ இயல்ல நான் ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா? இந்திய தத்துவ இயல்ல ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா? பைத்தியம் பிடித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சித்த பிரம்மை பிடித்து பைத்தியம் பிடித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏன் இல்லை? அதாவது உங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருந்து அதில் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருந்து அது எல்லாத்தையும் கோத்துக்கிட்டே இருந்தாதான் உங்களால் அடுத்த பிறவில போய் அனுபவிக்க முடியும். எப்போ உங்க நான்கிறது உருவி குழம்பி போச்சோ அப்புறம் நீங்க சேகரிக்கிறதே இல்லை. அதனால பைத்தியம் பிடித்து விட்டவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது இந்திய தத்துவயியலுடைய தீர்ப்பு. அதுக்காக நீங்களுக்கெல்லாம் மறுபிறவி இல்லாமல் இப்பவே பிடிக்கணும்னு நான் சொல்லலை. என் பேச்சை தொடர்ந்து கேட்டால் தானா பிடிக்கும். நீங்கள் ஒன்றும் முயற்சியே பண்ணணும். ஏன்னா எனக்கே அதான் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல போடுறான். இந்த கிழவனுக்கு நட்டு கழண்டு போச்சு ஒருத்தன் போட்டிருந்தான், கெடுறதுக்கு எதுக்கு நான் கிழவன் நாள் வரைக்கும் காத்திருந்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறான். போடுறேன், எவனோ ஒரு சின்ன பையன் போடுறான். நான் சொல்றது வேடிக்கை இல்லை. மகா பெரியவர் சொல்றாரு, சித்த பிரம்ம பிடிச்சி போச்சு குழந்தைக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ற, அந்த புஸ்தகத்தில் போய் அதில் ஒரு 68ஆம் பக்கம் ஒன்று வருது பாரு, அதை எடுத்து படி அப்படிங்கிறாரு. அவர் போன உடனே சிஷ்யர்லாம் கேட்குறாங்க, ஏங்க அவர் பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு வருத்தப்படுறாரு, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லாம சும்மாருடா அந்த புஸ்தகத்தை படித்தாதான் அவருக்கு புரியும். அதை நானா வாயில சொன்னா வருத்தப்படுவார். சித்த பிரம்ம பிடிச்சி போச்சேன்னு வருத்தப்படாது. அப்படி பிடிச்சிட்டா அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. எவ்வளவு பெரிய பிலாசபி! ஏன்னா நான் கிடையாது, உருவிட்டாங்க. நான் ஷாலினி ஒரு மருத்துவர் இருக்காங்க இல்லையா, மனநல மருத்துவர் ஷாலினி, ருத்ரன், அப்புறம் கோயம்புத்தூரில் ஸ்ரீனிவாசன், ரொம்ப அவங்களாம் சைக்காட்ரியில் எக்ஸ்பர்ட்ஸ். எனக்கு அவங்களாம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஒரு மாதிரியாக என்ன பார்க்காதீங்க, அவங்கெல்லாம் உனக்கு ஏன் ஃப்ரெண்டானாங்க அப்படின்னு. அவங்களும் செமினார்லாம் பண்ணும்போது ஏன் யோசனை கேட்பாங்க, எப்படி சார் பேசலாம், இந்த விஷயத்தை எப்படி சார் பேசலாம்னு. அப்போ எங்கிட்டேருந்து அவங்க 2 சுட்டுக்குவாங்க, அவங்ககிட்டேருந்து நான் 2 சுட்டுக்குவேன். அந்த டிஸ்கஷனில் சைக்காட்ரியில் சில விஷயங்களை சுட்டுக்குவோம், அப்படி ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஷாலினி பெண் டாக்டர் இல்லையா, அவங்கள ஒரு கேள்வி கேட்டேன். ஏமா ஒரு 16-17 பைத்தியம் இருக்கிற ரூமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, எல்லாமா சேர்ந்து உங்களை அடிச்சிருச்சுன்னு வச்சுங்க,
எப்படி அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அடிச்சுட்டா நீங்கள் எப்படிமா தனியாக போகிறீங்க சிரிச்சாங்க. நான் போகிறதா இருந்தால் 4 ட்ரெஸ் போட்டு உள்ளே போவோம் சார். நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸோடு போக மாட்டோம். ஏதாவது ஒன்று திடீர்னு பாஞ்சு கிழிச்சிடும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், உள்ள ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று போட்டிருப்போம். சடால்னு ஒன்று பாஞ்சு கிழிச்சா கூட எங்களுக்கு அவமானம் வரக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஏதாவது ஒன்று தான் அப்படி பாயுமே ஒழிய 17 ஒன்றா சேர்ந்து ஒரு விதமான கூட்டணி வைத்து இந்த காரியத்தெல்லாம் செய்யாது. பைத்தியங்களுக்கு கூட்டணி வைக்க தெரியாது. அதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன, அதுங்களுக்கு நான் இல்லாததால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு வில்லனி பிளான் பண்ணலான்னு தோணவே தோணாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது பைத்தியத்துக்கு ஒருபோதும் தோணாது. ஏன்னா தானே யாருன்னு தெரியாத போது அடுத்தவனை எப்படி இணைக்க முடியும்? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பைத்தியம் பிடிக்கிறது இட் இஸ் a blessing. பாடா அது நான் மறதியிலேருந்து எவ்வளோ ஞாபகமாக இந்த விஷயத்துக்கு போயிட்டேன் பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், இப்போல்லாம் நாங்களாம் ரிட்டையர்ட் ஆயாச்சுல்ல, நான் தான் இன்னும் அது கூடாமல் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்போ ரிட்டையர்ட் ஆவேன்னு பல பேர் கோயில் கோயிலாக போய் கும்பிடுறான். இந்த ஆள் எப்போ ரிட்டையர்ட் ஆவான்னு தெரில, மேடையை விட மாட்டேங்கிறான், எப்படி பண்ணாலும் வந்து உட்காந்துடுறான், எப்படியாவது மேடையில் உட்காந்துடுறான் அப்படின்னு போங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போன போது, இல்லைங்க இது ஏன் பேப்பர், நீங்கள் வேறு ஏதாவது அவர் எழுதி கொடுக்குறாரு தப்பாக நினச்சிக்காதீங்க, என் பேப்பர் கீழே விழுந்தது சரியாக பிட்டடிங்கன்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அவன்கிட்ட கேட்டேன், எங்கடா போன ஞாயிற்றுக்கிழமை உன்னை வரலான்னு ஃபோன் அடித்தேன், நீ இல்லைன்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க, எங்கடா போயிட்ட அப்படின்னு. நானும் ஒய்ஃபுமா அப்படி ஜாலியாக வெளியே போயிட்டு, அதே எப்படா ஒய்ஃபு நீயுமா சொல்லு, இல்லை ஜாலியான்னு சொல்லு, ஒய்ஃபு நானும் ஜாலியான்னு நீ சொல்கிறியே அப்படின்னா சுமார். நானும் ஒய்ஃபுமா ஜாலியாக வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ரொம்ப நல்லா இருந்ததுடா, சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு. நான் ஒன்று கேட்டேன், எந்த ரெஸ்டாரண்ட்டு, என்ன சாப்பிட்டீங்க, அவ்வளோ நல்லா இருந்ததுங்கிறிய, எந்த ரெஸ்டாரண்ட்? அவன் எப்படி சொல்கிறான், மஞ்சளா உருண்டையாக இருக்குமே அந்த ஃப்ரூட்டுக்கு பேர் என்ன, மஞ்சளா உருண்டையா ஆரஞ்சுன்னு, அதுக்கு தமிழில் என்ன பேர்? தமிழ்லையும் ஆரஞ்சுன்னு தாண்டா சொல்லுவான். அது இல்லை, அதுலேயே சின்னதா மஞ்சளா, கமலா. கமலா, நேற்றுக்கு நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனோம்னா அவனுக்கு ஒய்ஃப் பேர் மறந்து போச்சு சார். ஒய்ஃப் பேர் கமலா அப்படிங்கிறது மறந்து போய் சாப்பிட்டதெல்லாம் மறக்கல, ஒய்ஃபு பேர் அதுதான் மஞ்சளா சின்னதாக இருக்குமேன்னு கேட்டு நான் கமலான்னு ஒன்று கமலான்னு கூப்பிடுறான் ஒய்ஃபை. இந்த வயசாக வயசாக நிறைய மறக்குது பாருங்க. அது கடவுள் நமக்கு கொடுத்த வரம், தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகை, கோபம், இன்னொருவர் மேலே இருக்கிற வெறுப்பு, இதெல்லாம் சுமந்துக்கிட்டு இந்த குப்பைக்கூடையோடு நம்ம எப்படி போகிறது? அதனால மறதி வர்றது இட் இஸ் a blessing. ஆனால் சின்ன வயசில் படிக்கணும், நிறைய சேகரிக்கணும். வயசு ஆக ஆக ஒரு எல்லையில் நம்ம படித்ததை அப்படி தூக்கி அந்தாண்ட ஓரமாக வச்சிடணும். ஓஷோ சொல்கிறாரு தெரியுங்களா, 1,00,000 புஸ்தகத்துக்கு மேலே படித்தவர், சாதாரண விஷயம் இல்லை. 1,00,000 புஸ்தகத்துக்கு மேலே படித்த மனுஷன் ஓஷோ. அவர் சொல்கிறார், ஆன் ஏ சடன் ஒரு பர்டிகுலர் டே ஐ ஹவ் ஸ்டாப்டு ரீடிங், இனி படிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன், எவ்வளோ படித்தாச்சு, திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தால் மேலே என்ன ஆகிட்டே இருக்கிறது, போதும் நம்ம படித்தது திரும்ப அனலைஸ் பண்ணால் போகிறோம், அதையே திருப்பி பார்த்தா போகிறோம் அப்படின்னு ஐ ஹவ் ஸ்டாப்டு ரீடிங் அப்படிங்கிறார். அதனால் ஒரு எல்லை வரைக்கும் அறிவை சேகரிக்கணும், அப்புறம் அதை குறித்து சிந்திக்கணும், அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும், அப்புறமா அதில் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போகணும். லேர்ன் டு அன்லேர்ன் அப்படின்னா எதில் ஜென்னில் வரும், லேர்ன் டு அன்லேர்ன். நீ என்ன கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸோ ஒரு லெவல் வரைக்கும் படிக்கணும். படித்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு சில நடைமுறைகளை பண்ணிட்டு கடந்து எப்படி வெளியே வருவது என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய கருத்துக்களை தம்பி பேசினார். நம்முடைய இயல்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு தலைப்பு தூங்காதே தம்பி தூங்காது, 8:45 மணிக்கு இதான் தலைப்பு, பரவாயில்ல. அதாவது நம்புறது எதுங்க, அறிவா மனசா? நம்புறதுங்கிறது அறிவா மனசா? மனசு தான் நம்பும், அறிவு எதையுமே நம்பாது. அதாவது மனதினுடைய ஷார்ப்பான எட்ஜுக்கு தான் அறிவுன்னே பேர். இதுவும் அதுவும் எதிர்கட்சியே கிடையாது, டிஃபரெண்டான விஷயம் கிடையாது. சைக்காலஜியில் நீங்கள் ஆழமாக படிச்சிங்கன்னா தெரியும்,
மனம் அப்படிங்கிறதே எக்ஸ்டெண்ட் ஆகி அதாவது முதல்ல கேட்கறது, கேட்டதை பற்றி தெளிவு சிந்தித்தல், சிந்தித்த பிறகு தெளிவு பெறல், பிறகு நிட்டை கூடல், அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மனம் அப்படியே போய் கடைசியில் அறிவாக மாறும். நம்ம என்ன சொல்றோம் தெரியுங்களா? மனம் தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற வார்த்தையவே உலகத்தில் கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஆனால் மனசை விட அறிவுங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் ஒரு சட்டில் கேள்வி, இது என்னோட கருத்து இல்லைங்க. ஒரு நல்ல சிந்தனையாளர், ஒரு இறை அனுபவம் உடையவர் ஒரு நண்பர் என்னை வந்து பார்த்தார். அவர் சுயதகி அப்படிங்கிற பேரில் புஸ்தகம் கூட எழுதுறார். அந்த சுயதகி அப்படிங்கிற அவர் என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, எல்லாம் கரெக்டு, எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுங்க. என்ன, அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதான்னு கேட்டார். நீங்களே யோசிங்களே, அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதா? சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே அண்டர் த இம்ப்ரெஷன் அது இயற்கையானது அப்படின்னு நினைக்கிறோம். அவர் ஒரு கேள்வி கேட்டார், அப்ப படைப்புல எவ்வளவு குறுயல்தி இருக்குதுன்னு கேட்டார். படைப்புல எவ்வளவு குறுயல்தி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு தின்னாம வாழும்படியா இந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கா? சார், மான் குட்டி போடுது சார், அது கூட இல்லை சார், யானை குட்டி போடுது சார். இப்ப யானை குட்டி போடும்போது ஒரு புலி அப்படியே பாஞ்சு பின்பக்கமா வெளியில வர்ற குட்டி அப்படியே கடிக்குது சார். இப்ப யானை என்ன பண்ணும்? பிரசவ வேதனை, அதனால தன்னை காப்பாற்றிக்க முடியாது. அது அப்படியே குட்டி போட போகும்போது இந்த புலி அப்படியே பாஞ்சு பின்பக்கமா தலையை விட்டு அந்த குட்டி அப்படியே கவ்வி எடுத்து அப்படியே சாப்பிடுது. இதான வைல்டு லைஃப். காட்டுல ஏதாவது ஒண்ணு இன்னொன்னு திங்காம வாழும்படியா காடு அமைக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ இப்ப நான் சொல்றது கொஞ்சம் உடனே எடுத்து நாஸ்திகம்னு எடுத்துக்காதீங்க. காடு கருணை உடையவரா குறுயலானவரா? படைக்கும் போதே ஒண்ணு திங்காதபடி படைக்க கூடாதா? ஏன் ஒண்ணு அழிச்சு வாழணும் அப்படின்னு படைக்கணும்? கிரியேஷன் இட் செல்ஃப் இஸ் குரூயல், கொடூரமானது. இந்த வார்த்தையை நான் சொன்னா நீங்க கவலைப்படுவீங்க. சீகல்ஸ் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு, அதாவது அது வந்து பேரு கடல் கொள்ளைக்காரன்னு பேரு. அது சீகல்ஸ் ஒரு பறவை இருக்குல்ல, அதுக்கு கடல் கொள்ளைக்காரன்னு பேரு. ஏன் தெரியுங்களா? உழைக்கவே உழைக்காது. அது என்ன பண்ணு தெரியுங்களா? இந்த சின்ன சின்ன பறவைகள் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன பறவைகள் பொந்து மாதிரி தோண்டி வச்சிருக்கோம் கடலுக்கு பக்கத்துல, தன்னுடைய குஞ்சுகளை வச்சு உள்ள வச்சு சாப்பாடு போடணும்னு. இந்த சின்ன பறவை அந்த கடல்ல ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு 2 மீன் அல்லது 3 மீன் கஷ்டப்பட்டு பிடிச்சி தன்னோட குஞ்சுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்க சார் வரும்? அதோட பொந்துக்கு வரும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கணும்னு. இந்த சீகல்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டிக்கும், பேட்டை ரவுடி மாதிரி. இதுங்கெல்லாம் வரிசையா நின்றுக்கும். இது உள்ள போக முடியாது, அது குஞ்சுக்கு அந்த மீனை கொடுக்க முடியாது. இதுங்க 4 சேர்ந்து இத்தனோண்டு பறவை அதை 2 தட்டு தட்டி அது வாயிலேருந்து மீனை பிடுங்கி அதை ஒன்றும் இல்லாமல் புத்துக்குள்ள அனுப்பிச்சிட்டு இதுங்க திங்கும். இதுங்க மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்குள்ள போவாது, கஷ்டப்படாது. இது மாதிரி வரிசையா ஒவ்வொரு பறவையா பிடிச்சிட்டு வரதை இங்கேயே இதுங்க கொள்ளையடிச்சு தின்னுகிட்டே இருக்கும். இந்த சீகல்ங்கிற பறவைக்கு இந்த குவாலிட்டியை ஏன் உள்ள வைக்கணும்? அது நேராக போய் மீன் பிடிக்க வேண்டியது தானே. எவனோ மீன் பிடிச்சிட்டு வந்து அதை திங்கணுங்கிற எண்ணத்தை அதுக்கு ஏன் ஏற்படுத்தணும்? இன்னொன்று சொல்லட்டுமா? அணில் இருக்குல்ல, அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் வந்து குரங்குக்கு கிடையாது. அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் குரங்குக்கு கிடையாது. என்னன்னு சொல்றேன் பாருங்க. குத்தாலத்தில் பலாமரம் இருக்குல்ல, ஒரு மரத்தில் வந்து ஒரு 20 பழம் 30 பழம் தொங்குதுன்னு வச்சுங்க. எது நல்ல கனிஞ்ச பழம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு குரங்குக்கு தெரியாது. நல்ல பழுத்தது எது, காய் எது நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம குரங்குலேருந்து தானே வந்தோம். நாமளே வாங்க தெரியாம வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து வாங்குனதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? ஒருத்தன் தெருவில் போகும்போது வெண்டைக்காயை உடைச்சி போட்டுக்கிட்டே போனான் தெருவுலையே. ஒருத்தன் கேட்டான், ஏன் ஒரு வெண்டைக்காய் உடைச்சி போட்டு போனார்? உடைக்காம வாங்கினா பொண்டாட்டி திட்டுறான், உடைச்சா கடைக்காரன் திட்டுறான். அதனால கடையில் வாங்கிக்குவார் 1 கிலோ, வழியில் ஒரு பாட்டுக்கு உடைச்சிக்கிட்டே போனாதான் வீட்டில் அவருக்கு திட்டு வாங்காமல் இருப்பார். இந்த பரிதாபம் தேவையா? நமக்கு வெண்டைக்காயை எப்படி வாங்கணும்னு தெரியல, பலாப்பழத்தில் எது நல்ல பழம் பிரமாதமான பழம் நமக்கு எப்படி தெரியும்? பியூட்டி சொல்லட்டுமா? படைப்பில், இறைவனுடைய படைப்பில் அணிலுக்கு தெரியும். அணிலுக்கு தெரியும் எது பிரமாதமான பழம் அப்படின்னு. அது இத்தனோண்டு பாவம்.
1.5 ஜான் இருக்கும் அணில். அது அப்படி இப்படி ஓடியாந்து ஒவ்வொரு பழமாக மோந்து 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 பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பழத்தை பார்த்து கடிக்கலாம்னு வாய் வைக்கிற வரைக்கும் குரங்கு உட்காந்துருக்கும். ஒன்றும் தேடாது, நம்மளால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உட்காந்துருக்கோம். அந்த அணில் கடித்த உடனே அங்கேருந்து வந்து நல்லா அந்த வீடியோ இருக்கு, பட்டு 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 மூஞ்சில் அடிக்கும். பாவம் எவ்வளோ நேரம் அணில் அடி வாங்கும்? பட்டு 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 பட்டுன்னு அந்த அணில் மூஞ்சில் அடித்த உடனே ஒரு எல்லைக்கு அப்புறம் அணிலால் தாக்கு பிடிக்க முடியாது. அது பயந்துக்கிட்டு ஓடின உடனே அந்த பலாப்பழத்தை பறித்து கீழே போடும். ஏன்னா அது தானாக திங்காது, அண்டுக்கோ கீழே காத்திருக்கு. இதுங்க எல்லாம் திங்கிறதுக்கு ஒவ்வொரு அணிலாக வந்து எதை செலக்ட் பண்ணுதோ அதையெல்லாம் பறித்து கீழே போட்டு இதுங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ குரங்குக்கு இந்த அறிவை இந்த கடவுள் கொடுத்துருந்தாருன்னா அது பாட்டுக்கு பழுத்து திட்டு பேசாமல் போயிருக்கோம். கஷ்டப்பட்டு அணில் கண்டுபிடிக்குது, அதை குரங்கு கொள்ளையடிக்குது. கஷ்டப்பட்டு ஒரு பறவை மீன் பிடிச்சிட்டு வருது, அதை சீகல் கொள்ளையடிக்குது. இப்ப படைப்பினுடைய ரகசியம் கருணை உடையதா அன்புடையதா? அப்ப அன்பு என்பது நேச்சுரலா இருக்குமானா எல்லா உயிருக்குமே இருக்கணுமே. உண்மை சொல்லட்டுமா? இப்போ அப்ப இவ்வளவு நேரம் போய் சொன்னியான்னு கேட்காதீங்க, உண்மை சொல்லட்டுமா? என்ன? அன்பு என்பது மனித மனத்தின் இயற்கை குணம் அல்ல. சுயநலம் என்பதுதான் மனித மனத்தின் இயற்கை குணம். அறிவுதான் உங்களுக்கு அன்பை உண்டாக்க முடியும். என்னை போல் வாழுகிற உரிமை அவனுக்கும் இருக்கிறது என்ற அறிவு வந்தால் மட்டும்தான் உலகத்தில் எல்லோருமே அன்பாக இருக்க முடியும். அன்பு என்பது மனிதனுடைய இயல்பான சுபாவம் அல்ல. ஒருத்தர் சொல்றார், இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, எல்லாரும் எதை சொல்றானோ அதுக்கு நேருக்கு மர பேசுறது தான் இந்த ஆளுக்கு வேலை அப்படின்னு. தப்புங்க, உண்மையை தேடணும். அன்பு இயல்பான சுவாபமா இருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் இருக்கணும். எங்க தெரியுமா உண்டு? அதோட பரம்பரைக்கு உண்டு. தாம் பரம்பரை திங்கணும்னு நினைக்கும், ஆனா அடுத்த இன்னொரு இனத்தை சாப்பிடுறத அது அலோவ் பண்ணாது. அப்ப அறிவு வளர வளரதான் இந்த உலகத்துல அதிக அன்பா இருக்க முடியும். உங்களுக்கு டவுட் இருந்தா நான் இப்ப ஒரே வார்த்தையில விளக்கட்டுமா? இந்த உலகத்திலேயே அதிக அன்போடு இருந்தவர் அறிவாளி என்று அழைக்கப்பட்ட புத்தர் மட்டுமே. புத்தர் தான் கருணையா இருந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மேலேயும் கருணையா இருந்தார். அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட அறிவானவர் என்று சொல்லப்பட்ட புத்தர் காட்டிய அன்பும் கருணையும் தான் மிக அதிகம். அப்ப உலகத்துல அன்பை விட அன்பு உண்டாகணும் அப்படின்னா அறிவு வந்தாதான் அன்பே உண்டாகும். அறிவு வந்தா மட்டும்தான் அன்பே உண்டாகும். அந்த அறிவு உங்களுக்கு எப்படி வரும்? புத்தகங்களை தேடி பலருடைய அறிவை நாம சேகரிக்கிற போது நமக்குள்ள கேள்வி எழுந்து, கேள்விக்கு பதில் எழுந்து, பதில் அனுபவமாக மாறி அந்த சிந்தித்தல் பிறகு நடைமுறைக்கு வருகிற போது நமக்குள்ளிருந்து அறிவு கொப்பளிக்கும். அறிவு கொப்பளிச்சுட்டா எல்லா உயிரையும் நல்லா நடத்தணும் அப்படின்னு நினைப்போம். அதனாலதான் படி 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 எல்லாம் படி, புத்தகத்தை படி, அதை படி, இதை படி, திருப்பி திருப்பி சொல். படிக்காது படிக்காது, படிச்சுடாது, படிச்சுட்டா எல்லாம் கேள்வி கேட்பாங்க, படிச்சுட்டா எல்லாம் வளர்ந்துருவா, படி. போன மாசம் பார்த்தீங்களா தெலுங்கானால ஒரு இன்சிடென்ட். மக கார்ல வந்து இறங்குறா, அப்பா போலீஸ் அடிக்கிறாரு செல்யூட். மக ஐஏஎஸ் கலெக்டர், அதே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வர்றா. அப்பா போலீஸ்கார் அங்க. அந்த போலீஸ்காரர் பொறுமையா சொல்லிட்டு அடிக்கிறாரு. அவர் ஒரு பூங்கொத்து கொடுக்கிறார். அந்த பூங்கொத்தை அந்த அம்மா வாங்கிட்டு காலை தொட்டு கும்பிடுறாங்க. அப்பாங்கிறதுக்காக காலை தொட்டு கும்பிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த போலீஸ்காரர் அன்பா இருத்தலை மட்டுமே சொல்லி கொடுத்திருந்தா அந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆகாமையே போயிருந்தா அந்த உயர்ந்த இடத்தை நோக்கி அதால போக முடியுமா? அதனால்தான் சொல்லுகிறோம், எல்லோருக்கும் கல்வி தேவை, எல்லோருக்கும் அறிவு தேவை. சிலருக்கு மட்டுமே கல்வி, சிலருக்கு மட்டுமே அறிவு என்ற அநீதியை தமிழ் மண் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் அறிவு, இது ரொம்ப எசென்சியல். இல்லைன்னா என்னைக்கு சார் அந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆகுறது, கலெக்டர் ஆகுறது? அந்த போலீஸ்காரருடைய பொண்ணு படிச்சா ஐஏஎஸ் ஆயிட்டா. இப்போ புத்தகம் என்ன செய்யும்? அவ படிக்காமையா வந்தா புத்தகத்தை? யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற நிறைய கலெக்டர்ஸ் என் புத்தகத்தை படிச்ச ரசிகர்கள். நம்ம சின்ன ஜெயந்த் ஆக்டர் இருக்கார்ல, அவருடைய மகன் ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார், அங்கிள் எனக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்க புக்கை படிச்சதால வந்தது. ஐ ஓட் டு யூ. நான் படிச்ச இந்த ஐஏஎஸ்க்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன். புதுக்கோட்டை கலெக்டர் நிறைய பேர் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, உங்க பேச்சு எழுத்து எங்களை வாழ வச்சது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கலெக்டர் இருந்தாங்க,
நான் பேச போனேன். ஐயோ அவர் ஆரம்பிச்சிட வேண்டாம், நான் வந்ததுக்கப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நான் அவருடைய புத்தகங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய துணை அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு அந்த அறிவு வந்து நன்மை செய்கிறது. பிரபா ஸ்ரீதேவன் ஹைகோர்ட் ஜட்ஜ் இருந்தாங்க, ரொம்ப பெரிய இருக்காங்க, அவங்க பெண் ஜட்ஜில் ரொம்ப பெரியவங்க. அவங்க என்கிட்ட ஒரு முறை பர்சனலாக சொன்னாங்க, சார் என்னைக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேயோ அன்னைக்கு நான் உங்கள் கேசட் தான் கேட்பேன். ஏம்மா அப்படின்னு, ஒரு 2 விஷயத்தையும் எடுத்து நியூட்ரலாக நீதியோடு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை என் மனசில் ஆழமாக பதிய வைக்கிறது உங்களுடைய பேச்சு. அதனால நான் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் உங்கள் பேச்சை கேட்பேன் தாங்க பிரபா ஸ்ரீதேவன். அப்போ நம்ம சிந்திக்க வைக்கிறது எது? பேச்சு, எழுத்து, சிந்தனை, கருத்து, இதெல்லாம் தான். இதெல்லாம் புத்தகம் செய்யக்கூடிய சாதனை. அதனால நீங்கள் கல்வி படிக்கணும். இந்த பரம்பரை பெருமையே பேசுறது, அளவுக்கு மேலே பேசுறது, உணர்ச்சி வசமாக தேசப்பற்றுன்னு சொல்றது தவறுங்க. தேசப்பற்று வேணும், ஆனால் நம்ம பிரத்யட்சமாக என்ன நிலையில் இருக்கிறோங்கிறது தெரியணும். அடிப்படையில் நான் சீன பொருள்களுக்கு விரோதி. எங்கள் வீட்டில் ஒரு பொருள் சீன பொருள் இருக்க அலோவ் பண்ண மாட்டேன். சீன லைட்டு மிச்சம் வாங்காத, சீன ஃபேன் ரொம்ப காஸ்ட்டு கம்மி வாங்காத, 10 ரூபா கூடனாலும் இந்தியன் ப்ராடக்ட் வாங்கிட்டு வா, 10 ரூபா கூட கொடுக்குற அளவுக்கு எனக்கு கடவுள் வசதி கொடுத்துருக்குறான், சீன பொருளுங்கிறதுக்காக வாங்காத. நான் அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாள் சீனாவை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு அதிக கெடுதல் பண்ணக்கூடிய நாடுனா சீனா மட்டும்தான். அதில் ஐ எம் வெரி கிளியர். அதனால சீன பொருளும் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். என்ன நினைச்சுனோ தெரியல, எங்கள் பாரதி என்னைக்கோ எழுதிட்டு வந்தான். என்ன வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு பகை என்று அவர் சீனத்தர் ஆகி விடுவாரோன்னு. ஒரு பகையை மென்ஷன் பண்ணும்போது அவன் அறியாம ஒரு வார்த்தை போட்டான். அவர் வந்து வேற ஏதாவது சொல்லலாம், இல்லை அமெரிக்கர் ஆகி விடுவாரோ, ஐரோப்பியர் ஆகி விடுவாரோ, அவர் சீனத்தவர் ஆகி விடுவாரோ, அப்படிதான் பாரதி எழுதுறான். திருவாக்கு, பாரதியுடைய அருள்வாக்கு.